Good afternoon, students. Next, நம்ம பார்க்க போறது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல் NCLT. ஸோ இந்த NCLT-னா என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல ஜுடிஷியல் அத்தாரிட்டி இன் இந்தியா கம்பெனியோட கண்ட்ரோல் பண்றது ரெகுலேட் பண்றது என்னன்னா NCLT. ஸோ அது வந்து லிமிடெட் கம்பெனி ஆஸ் வெல் அஸ் லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். லிமிடெட் கம்பெனிங்கும் இந்த பிரைவேட் கம்பெனி, பிரைவேட் பப்ளிக் வாட் எவர் இட் இஸ், இந்த NCLT என்ன செய்யறாங்க, ரெகுலேட் பண்றாங்க. இவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, இவங்க எல்லாமே ஒரு ஃபோரமா இருந்து என்ன செய்யறாங்க, ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கம்பெனி லா, மர்ஜர், அக்விசிஷன், மிஸ்மேனேஜ்மெண்ட், வைண்ட் அப், இன்சால்வென்சி, இது எல்லாமே கைட் பண்றது யாரு அப்படின்னா இந்த NCLT. இந்த NCLT வந்து 2013 என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கிற பவர் எல்லாமே இந்த NCLT-க்கு இருக்கு. கம்பெனில எதுவும் டிஸ்பியூட் நடக்குது, அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கு, அப்போ அதை எல்லாமே பார்க்கறது, கவர்ன் பண்றது யாரு அப்படின்னா இந்த NCLT. இன்வெஸ்டிகேட் பண்றாங்க எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுல செலக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ். இந்த சேர் பர்சன் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட், இவங்க தான் இதுல சேர் பர்சனா இருக்காங்க. ஜுடிஷியல் மெம்பர்ஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், இவங்க வந்து 5 years ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆஸ் வெல் அஸ் 10 years அட்வொகேட்ஸா என்ன செஞ்சிருக்கணும், ஒர்க் பண்ணியிருக்கணும். டெக்னிக்கல் மெம்பர்ஸ். ஸோ இந்த டெக்னிக்கல் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். இல்ல ஒரு செலெக்ஷன் கமிட்டி வைக்கிறாங்க. கார்பரேட் லா, எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ், மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டன்சி, இதுலலாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க தான் இந்த டெக்னிக்கல் டீம்ல இருக்கிறாங்க. 5 years. இந்த 5 yearsக்கு அப்புறம் இவங்களை என்ன செஞ்சுக்கலாம், ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் செக்ஷன் 435 என்ன செய்யுதுன்னா, ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து என்ன செய்யுது, ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க அண்டர் செக்ஷன் 435. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து ஆக்ட ஃபாலோ பண்ணி என்னென்னலாம் கம்பெனிஸ்க்கு வந்து பண்ணலாம், எதுவும் அஃபென்ஸ் இருந்தா அதை எப்படி குயிக்கா வந்து டீல் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராட், மிஸ்மேனேஜ்மெண்ட், ரெகுலேஷனை வந்து மாத்தி இருக்கிறாங்க, இல்ல லாவை வந்து கம்பெனி லாவை தாண்டி எதுவும் செயல்பட்டு இருந்தேன்னா அந்த பனிஷ்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அது எல்லாமே கம்பெனிஸ் ஆக்டை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஜட்ஜஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன செய்யறாங்க, ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸையும் அப்பாயிண்ட் பண்றாங்க, ஆஸ் வெல் அஸ் ஜட்ஜையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பேனல்னா குரூப் ஆஃப் மெம்பர்ஸ், அதுல என்ன செய்யறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜஸ் எல்லாமே கார்பரேட் லால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ரொசீஜர் 90 daysக்குள்ள ஒரு கேஸ் வந்தனா அதை என்ன செஞ்சிருக்கணும், அவங்க முடிச்சிருக்கணும். ஸ்பீடு இருக்கணும். அதுதான் இந்த ஸ்பெஷல் கோர்ஸ்ல உள்ள ஸ்பெஷாலிட்டி. இல்ல முடிக்க முடியல அப்படின்னா அதை என்ன செய்யணும், யாரால, சென்ட்ரல் கவர்மெண்டால முடியுமா என்னங்கிறத 90 daysல அவங்க சொல்லிடணும். தென் கார்பரேட் கேசஸ் மட்டும்தான் இவங்க என்ன செய்யறாங்க, ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா ஆர்டினரி கோர்ட்டுக்கு பர்டன் அதிகமாக இருக்கும், இந்த கார்பரேட் கேசஸும் போகணும். அதனால என்ன செய்யறாங்க, கார்பரேட் கேசஸ், கம்பெனி சம்பந்தமான உள்ள கேசஸ் மட்டும்தான் பண்றாங்க. இவங்களும் என்ன செய்யறாங்கன்னா இன்வெஸ்டாரோட ப்ரொடெக்ஷன் என்ன செய்யறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ்
காம்ப்ளெக்ஸான கேஸ்லாஸ் எல்லாம் இங்க ஹேண்டில் பண்றாங்க. கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் என்ன செய்றாங்க, இந்த பர்சனை அப்பாயிண்ட் பண்றாங்க. இதுல உள்ள ப்ராசிக்யூட்டருங்க நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டாவே என்ன செய்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆஸ் வெல் அஸ் இவங்களும் என்ன செய்யலாம், இதை தாண்டி என்ன செய்யலாம், கேஸ் இருக்குன்னா அவங்க அப்பீல் பண்ணிக்கிடலாம். பட் 99% இந்த ஸ்பெஷல் கோர்ட்ல முடிச்சிருவாங்க. இன் கேஸ் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் என்ன செய்யலாம், ஃபைன், இம்ப்ரிசன்மெண்ட் எல்லாமே என்ன செய்யலாம், கொடுக்கலாம். தேங்க்யூ.